எங்கள் நாட்டில் புதுவிதமான ஒரு மோசடி. நாங்கள் ஹோட்டல்ஸ்க்கு சாப்பிட போவோம். வார பில்லை டெபிட் கார்டில் இல்லாட்டி கிரெடிட் கார்டில் பே பண்ணுறோம். இந்த கார்டை என்ன செய்வோம், வெயிட்டர்ஸ்ட்டு தான் கொடுப்போம். இந்த வெயிட்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கார்டில் கார்டு நம்பர், எங்களோட பின் நம்பர் எல்லாத்தையும் அவங்க ஃபோட்டோ பிடிச்சி எக்கர்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. இந்த எக்கர்ஸ் இந்த அனுப்புறதுக்காக அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க வெயிட்டர்ஸ் மார்ட்டு. நிறைய ஹோட்டல்ஸ் அவங்க எக்கர்ஸ் இப்போ கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெயிட்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, எங்களோட நம்பரையும் வாங்கிக்குவாங்க, ஃபோன் நம்பரையும். ஒரு 2 days 3 days உங்களுக்கு ஒரு கோலன் வரும். சொல்லுவாங்க, உங்களோட கார்டு பிளாக் ஆகிடுச்சு, அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி அனுப்புகிறோம், அதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஓடிபி வரும். நீங்களும் யோசிக்காமல் அந்த ஓடிபி அவங்க சொல்லிடுவீங்க. அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் உள்ள சகல சல்லிகளும் அவங்க கைக்கு போயிடும். இது என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேருக்கு இப்போ நடந்துருச்சு. லட்சக்கணக்கில் காசு பறி போயிடுச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யுங்க, ஹோட்டல்களுக்கோ வேறு எங்கேயோ நீங்கள் கார்டு பே பண்ணுறேன்னா பக்கத்துலேயே நின்று பே பண்ணுங்க. வெயிட்டர்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருங்க. அவங்க போயிட்டு அங்கே பே பண்ணிவிட்டு வார வரைக்கும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டு இருங்க. இது பெரிய லெவலில் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது. கொஞ்சம் நாங்கள் கவனமாக இல்லாட்டி எங்கள் காசை பெரிய அளவில் இழக்க வேண்டி வரும்.